வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிள் சமையலில் நம்ம பார்க்க போகிறது மொச்சக்குழம்பு. மொச்சக்குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். உரித்து வச்சுருக்க மொச்சை, ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பூண்டு, ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, 2 தக்காளி, 2 வெங்காயம், குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு, துருவன தேங்காய், கடுகுளுந்து, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது சூடானதும் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகுளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உரித்து வச்சுருக்க மொச்சையும் இதிலேயே சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். அப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் வேக விடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும். மிளகா பொடி வாசனை நல்லா போகட்டும். இப்போ அரைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டுருங்க. தக்காளி, இஞ்சி பூண்டி இதிலே போட்டு அரைச்சிடலாம். துருவன தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி இதை குழம்போடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா போட்டு ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம குழம்பு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது மொச்சை குழம்பு எப்போவுமே இப்படி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். டிஃபனுக்கும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.